பெங்களூர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மாவும் அக்காவும் வந்து அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போய் செக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்மெல் அடிக்க ஃப்ரிட்ஜ் பக்கம் போய் செக் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து அவங்க பொண்ணு வந்து 50 துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரணை நடத்தின இந்த விசாரணையில அந்த பொண்ணோட பேர் மகாலட்சுமி. இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மால்ல துணி கடையில வேலை செய்யறதா தகவல் சொல்லப்படுது. மகாலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஹஸ்பண்ட் கூட இல்லாம இவங்க தனியா தான் பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்ச நிறைய நபர் கூடயும் அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. ரீசெண்டா வந்து முத்தின் ரஞ்சன் ராய் 6 மாசம் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அடிக்கடி அந்த நபர் வந்து பணம் கேட்டு மிரட்டுறதும் சண்டை போடுறதும் அடிக்கடி இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்து இவத்துல அவங்க மகாலட்சுமியோட போனை செக் பண்ணும்போது முத்தின் ரஞ்சனோட தம்பி வந்து அவங்க கூட உறவுல இருக்கிறத அவங்க பார்த்து ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையில அவங்க சண்டை ஓவர் ஆனதுக்கப்புறம் கைகலப்பானதுக்கு அப்புறமா இவங்களை வந்து அடிச்சதுல வந்து ஸ்பாட் அவுட் ஆகி இறந்து போயிருக்காங்க மகாலட்சுமி. நைட்டு ஃபுல்லா இவர் அந்த பாடியிலேயே வந்து இருந்திருக்காரு. அங்கேயே இருந்திருக்காரு. உடனே கூகுள்ல செக் பண்ணி கூகுளையும் யூடியூப்லயும் எப்படி பாடியை